ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் டைஸ் பகடை சம் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் 3க்கு எதிரே உள்ள எண் என்ன? ஸோ இங்கே இது ஒரு பகடை, அதில் 3 பக்கம் நமக்கு தெரியுது, மீதி இருக்கிற பக்கம் தெரியல. அதுவும் இதில் 3 பக்கம், இதில் 3 பக்கம் தெரியுது. ஸோ இதில் 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ 3க்கு எதிரே உள்ள நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ரொம்ப ஈஸி. 3க்கு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 3க்கு பக்கத்தில் என்னென்ன நம்பர்லாம் இருக்குன்னு எழுதணும். மொத்தம் இந்த 4த்தில் 3க்கு பக்கத்தில் என்னென்ன இருக்கு பாருங்க. இங்கே 3க்கு பக்கத்தில் 4 இருக்குது, 6 இருக்குது. இங்கே 3க்கு பக்கத்தில் 1 இருக்குது, 4 இருக்குது. 4 தான் என்ன எழுதியாச்சு. இங்கே 3 இல்லை, அதனால் விட்டுடுங்க. நீங்கள் 3க்கு பக்கத்தில் 1 இருக்குது, 2 1 எழுதியாச்சு, 2. ஸோ அப்போது 3க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 6 1 2. அப்படின்னா இதில் இல்லாத நம்பர் என்ன? இந்த 4 நம்பர் எல்லாத்துல 3 1 5 1. அப்போ 3க்கு ஆப்போசிட் வந்து கண்டிப்பாக 5 தான். ஓகேங்களா? 3க்கு ஆப்போசிட் வந்து கண்டிப்பாக 5 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து செகண்ட் பாருங்க, 6க்கு எதிரே உள்ள எண் காண்க. ஸோ 6க்கு ஃப்ரெண்ட்ஸ், 6க்கு ஃப்ரெண்ட்ஸ்னா 6க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸில் எழுதணும். ஸோ 6க்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது. இங்கே 6க்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 4 இருக்குது. 2 எழுதி வச்சுனா 1 டைம் எழுதினா போதும். இங்கே 6க்கு வந்து 4 5 இருக்குது, அப்போ 5 எழுதுறோம். இங்கே 6 இல்லை, விட்டுதான். இப்போ இந்த 4 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 4 நம்பர் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு ஆப்போசிட்டில் எதிரே உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எது இல்லைனா 1 இல்லை. ஸோ அப்போ 6க்கு எதிரே உள்ள நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், 1 தான் அதுக்கு ஆன்சர். ஸோ இந்த 2 சம் வந்து ஒரு மாடல். இது வந்து எப்படின்னா 4 டைஸ் கொடுத்தாங்கன்னா ஸோ இதை பேஸ் பண்ணி இதே மாதிரி போடணும். அடுத்தது 1க்கு எதிரே உள்ள எண் காண்க. இதே மாதிரி இப்போ என்னன்னா 2 டைஸ் தான் கொடுக்குறாங்க, 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1க்கு எதிரே உள்ள என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 1 இல்லை. இப்போ இங்கே 6க்கு எதிரே உள்ள நம்பர்னா 6க்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இங்கே 1க்கு எதிரே உள்ள என்ன? 1க்கு எதுவுமே இல்லை, இங்கே 1 இல்லைங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே காமனாக என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டுத்துலையுமே காமனாக என்ன இருக்குன்னா 3 இருக்கு இல்லையா? அப்போ ஸோ பொது எண் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் பொது எண் 3. சரிங்களா? அப்போ 3க்கு ஃப்ரெண்ட்ஸ், 3க்கு ஃப்ரெண்ட்ஸ், 3க்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க? 3உடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 4 2 4. அதேமாதிரி இங்கே 3க்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 6. இப்போ இதில் இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இது இல்லாத நம்பர் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது இல்லைங்களா? அவன் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு எதிரே உள்ள எண்ணு கேட்குறான். ஸோ அப்போ 1க்கு எதிரே உள்ள எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் ஆப்ஷன். 1க்கு ஆப்போசிட் வந்து 3. 6க்கு எதிரே உள்ள எண் காண்க. இப்போ இங்கே பொது எண் என்னன்னு பாருங்க. பொது எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான் பொதுவாக இருக்கு. அப்போ 5க்கு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 5க்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா 5க்கு 1 3, 5க்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 4. அப்போ இந்த 4 நம்பர் தவிர்த்து மீதி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 6 தான் இருக்கும் இல்லையா? இவங்க கேட்கறது 6க்கு எதிரே உள்ள நம்பர், அப்போ 5 தான். ஸோ 6க்கு எதிரே உள்ள எண் வந்து 5. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்தது இது ஒரு மாடல். அடுத்த மாடல் பாருங்க, 6க்கு எதிரே உள்ள எண் காண்க. இப்போ என்ன கொடுத்துருக்கானா 2 டைஸ் கொடுத்துருக்கான். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து போன சம்பளம் 6க்கு எதிரே உள்ள என்னன்னு கேட்டாங்க. ஸோ இதில் பொதுவான என்னன்னு பார்த்தோம். ஆனால் இந்த 6ன்ற நம்பர் இங்கே வராது கண்டிப்பாக. இந்த 2 சம்பளமே பாருங்க, 1க்கு எதிரே உள்ள என்னன்னா 1 இருக்காது. இங்கே 6க்கு எதிரே உள்ள 6 கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இங்கே 6க்கு எதிரே உள்ள எண், ஆனால் 6 இருக்குது இதில். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6க்கு எதிரே உள்ள எண் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 இங்கே இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா சேம் சைடில் பாருங்க, இங்கே 4 இருக்கு. அதே சேம் பிளேஸில் வந்து என்ன இருக்குன்னா 4 இருக்கு இல்லையா? அப்போது சேம் சைடில் 4 இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் 4 இருக்கு. அப்போ 2க்கு ஆப்போசிட் வந்து என்ன வரணும்? 2க்கு அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம 2க்கு 5ன்னு எழுதலாம். 2க்கு ஆப்போசிட் வந்து 5ன்னு எழுதணும். அப்போ 6க்கு ஆப்போசிட் வந்து 3 எழுதணும். அப்போ இவங்க கேட்கறது 6க்கு எதிரே உள்ள என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 6க்கு எதிரே உள்ள என்ன அப்படின்னா நம்ம என்ன ஒரு ஆன்சரை 3 தான் வரும் நமக்கு ஆன்சர். சப்போஸ் 2க்கு எதிரே உள்ள என்னன்னு கேட்டாங்கன்னா ஸோ 5 வரும். இப்போ
1க்கு எதிரே உள்ள எண் காண்க. ஸோ இப்போ இதுலேயும் பாருங்கள் 1 இருக்குங்க. இப்போ இதில் சேம் சைடில் என்ன இருக்குன்னா 3 இருக்குது பாருங்கள். 3 இருக்கா? அப்போ 4க்கு 2, 6க்கு 1. அப்போ 6க்கு 1, 4க்கு 2. அப்போ இவங்க கேட்கறது வந்து 6க்கு 1க்கு தானே கேட்குறேன். 1க்கு ஆப்போசிட்னா 6 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். 6க்கு வந்து ஆப்போசிட் வந்து 1. தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் பகடை டைஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். 3க்கு எதிரே உள்ள எண் யாதுன்னு கேட்குறாங்க. அதாவது 6 பக்கம் இருக்கு இல்லையா பகடைக்கு. ஸோ அந்த 6 பக்கமும் இந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம 6 பக்கத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதில் 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாடல் சம்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. 6க்கு ஆப்போசிட் வந்து 3 வரும். இது அப்படியே வந்து மடிக்க இது பண்ணும்போது 6க்கு ஆப்போசிட் 3 வரும். அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட்னா வரும் 5. அது வந்து ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பாருங்க. இந்த 5 மடிக்கும் போது 5 வரும் ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன இருக்கு? 1க்கு 2 தான் வரும் பேலன்ஸ். அப்போ இப்போ எதை கொஸ்டின் கேட்குறாங்க? 3க்கு எதிரே உள்ள எண் அப்படின்னா 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? 6. அப்போ 3க்கு எதிரே உள்ள எண் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வரும். ஸோ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது 5க்கு எதிரே உள்ள எண். ஸோ 5க்கு எதிரே உள்ளன்னு பாருங்க. இப்போ இதை எப்படி பண்றதுன்னா இங்க பாருங்க, 2க்கு ஆப்போசிட்னா வரணும் 4 வரும். அது ஒரு நம்பர் விட்டு 2க்கு ஒரு நம்பர் விட்டு பார்க்கும்போது இது ஒரு ஆப்போசிட். அதே மாதிரி 1க்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து 5 வரும் ஒரு நம்பர் விட்டு பார்க்கும்போது. அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கணும்? 3 இருக்கு. அப்போ 3க்கு ஆப்போசிட் வந்து 6 வரும் ஒரு நம்பர் விட்டு பார்க்கும்போது. ஸோ இது ஆப்போசிட், இதுக்கு ஆப்போசிட் இது, 2க்கு ஆப்போசிட் 4. ஸோ எது கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5க்கு ஆப்போசிட் கேட்குறோம். ஸோ 5க்கு ஆப்போசிட் வந்து 1. 5க்கு ஆப்போசிட் 1. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு எதிரே உள்ள எண் காண்க. இப்போ இந்த டைஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, நான் என்ன சொன்னேன்? ஒரு நம்பர் விட்டு சொன்னேன். ஸோ 1க்கு ஆப்போசிட், ஸோ இந்த நம்பர். அதே மாதிரி 3க்கு ஆப்போசிட். முதல்ல இந்த மாதிரி எழுதிட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம இதோட பண்ண முடியும். ஸோ இது வரும் ஆப்போசிட். நேராக இருக்கிற நம்பருடைய ஆப்போசிட்டை முதல்ல கண்டுபிடிக்கும் ஒரு நம்பர் விட்டு. அடுத்து இந்த மாதிரி சைடில் இருக்கிறத பேலன்ஸ் இருக்கிறத எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஆப்போசிட். அப்போ 1க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 6, 3க்கு ஆப்போசிட் 5. இங்கே 2க்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. அப்போ 2க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட் 6. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பி ஆப்ஷன். தேங்க்யூ.